வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து உயர்த்துவோமாக. எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே மகிமையானவரே மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya 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 ஹalleluya. பல்லோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியே கண்மலையே மகத்துவமானவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பல்லோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya. நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. மகத்துவமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. அவரே வழி அவரே சத்தியம். ஹalleluya. சத்தியம் ஜீவன் வழியுமான தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் சத்தியமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சத்தியமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே ஹalleluya. அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya 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 ஹalleluya. அக்னியே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya. மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஹalleluya 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 ஹalleluya. உயர்ந்தவர் அவர் உன்னதர். ஹalleluya. நித்திய ஜீவனே ஹalleluya. நித்திய ஜீவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்த தேவன் நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ லோகாதிபதியே ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு ஏற்றமான நம் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமான தேவன் அவர். ராஜாதி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு ஏற்றமானவரே ஹalleluya. எபனேசரே ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவனவர். ஹalleluya ஹalleluya. நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். மகத்துவமான தேவனே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்த தேவனே நீர் பரிசுத்தர். எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. எபினேசரே ஹalleluya. எல் ஷடாய் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். நம்முடைய தேவன் அற்புதர். அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமை கரைகளுக்காக அவருடைய வல்லமை செயல்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரை துதிக்கை பார்க்கிறேன். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயோரை துதிக்கை பார்க்கிறேன். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. எபினேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோய் ஹalleluya ஹalleluya. சத்தியம் ஜீவன் வழியுமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னாலே பரலோகத்திலே எங்களுக்கு கற்று தந்தீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவரால் என்று நமக்கு பரலோகம் செல்ல முடியாது என்று நமக்கு கற்று தந்தாரே. அவர் வழிதான் நித்திய ஜீவன். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாற்றுமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. மகத்துவமானவரே ஹalleluya. கர்த்தத்தோடு நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஹalleluya. உயர்ந்தவர் அவர், நமக்கு அடைக்கலமானவர். ஹalleluya. நம்முடைய அடைக்கலமான தேவனை சோதரிப்போம். ஹalleluya. அவர் சட்டைகளின் மறைவில் வைத்து நித்தத்தை பாதுகாக்கிறாரே. நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருந்தார் தேவன், நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya. கண்ணின் மணி போல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோதர சோதரமானவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே. ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. நீ சத்தியம் ஜீவன் வழியுமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஹalleluya. எங்கள் ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிற எங்களுக்காக ஹalleluya. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரி வெற்றி சிறந்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்முடைய பாவம் சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya. கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. நம்முடைய நோய்களை, நம்முடைய விளைவினங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நமக்காக கடைசி சொல்ற ரத்தத்தை சிந்தனாரே. ஹalleluya. நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக ஹalleluya. அடிமைத்தனமாய் பாவமாகி அடிமைத்தன சாபமாகி அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக ஹalleluya. நமக்காக கடைசி சொல்ற ரத்தம் சிந்தனாரே. கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே ஹalleluya. அவர் நல்லவர் நல்லவர், நன்மைகளின் நாயகன், நமக்கு நன்மைகளை செய்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினியே கண்மலையே உயர்ந்தவர் அவர், உன்னதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. எங்கள் புகழ்ச்சிக்குரிய தேவாதி தேவனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கண்மலை, எங்களை காண்பவரே. ஹalleluya. எங்களை கண்டீரே. ஹalleluya. சிறைப்பட்ட எங்களை கண்டீரே. ஹalleluya. அழைத்து ஆதித்ய ஜீவ பாதையில் நடத்துகிறீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவன் நீ, பரிசுத்தமாக நம்மை தேவனை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஹalleluya. வல்லமையே கர்த்தத்தோடு நிறைந்தவரே ஹalleluya. அவர் வல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே. ஹalleluya ஹalleluya. அவர் சர்வ வல்லவரே. ஹalleluya ஹalleluya. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya ஹalleluya. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய கருத்து கடமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே, அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அபிஷேக நாதன். ஹalleluya. அக்கினியே எங்கள் குடும்பங்களில் அக்கினியாக இறங்கிக் கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹalleluya 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 ஹalleluya. தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பரிசுத்த பரலோக தேவாதி தேவன் பரிசுத்த. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதனை பரிசுத்த பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்ச்சி நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினியாக எங்கள் குடும்பங்களில் இறங்கிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் ரட்சகரே, ரட்சிப்பின் தேவனே. ஹalleluya. நம்மை மீட்ட தேவன் நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya. நம்முடைய நல்ல மேய்ப்பர் அவர். அமர்ந்த பொழிவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நம்மை கரம் பிடித்த நாய்கள். ஹalleluya. கரம் பிடித்து நடத்துகிறாரே. ஆலோசனை கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம்.
Hallelujah, 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 வல்லவரே, hallelujah, hallelujah, அக்கினியே, கண்மலையே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, நல்லவரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, கத்தசம் நிறைந்தவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், hallelujah, 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 மகிமையே, மாட்சிமை, hallelujah, ஸ்தோத்திரம், 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 எபினேசரே, எல்ரோயி, hallelujah, 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 ஹalleluya வல்லவர் 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 நல்லவர் அவர் சிறந்தவர் உயர்ந்தவர் உன்னதர் அடைக்கலமான தேவனவர் நமக்கு போதுமானவர் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya ஹalleluya எங்கள் ஜீவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நித்திய ஜீவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நித்திய பிதாவே ஹalleluya ஹalleluya நீதிமான்களின் தேவனே ஹalleluya ஸ்தோத்திரம் எங்களை நீதிமான்களாக்கும்படி அழைத்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஜீவன் நதியே வட்டாத ஜீவ ஊட்டே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் வட்டாத ஜீவ ஊட்டாக நம் வாழ்க்கையில் இருக்கிறாரே ஹalleluya நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே ஹalleluya 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 நம்மை மீட்ட தேவன் ஹalleluya நமக்கு ரட்சிப்பை தந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம் ரட்சிப்பை ஹalleluya 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 நமக்கு ரட்சகர் அவர் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தரே பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே வல்லவரே நல்லவரே ஹalleluya 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 அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம் அவருடைய கரங்களின் கிரியைக்காக ஸ்தோத்திரிப்போம் நம்ம மீது அன்பு கொண்டாரே நம்ம மீது எவ்வளவு அன்பு கொண்ட தேவன் அவர் அளவற்ற அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம் அவர் நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவன் அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நமக்காக அல்லவோ கல்வாரியில் ரத்தம் சிந்தனா அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya நம்முடைய பாவ சாபங்களுக்காக அவர் மனிதரானாரே ஹalleluya 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 அக்னியே ஹalleluya தேவ ஆட்டுக்குரியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மகத்துவமானவரே மாட்சிமையானவரே ஹalleluya ஹalleluya வல்லவர் வல்லவர் நல்லவர் அற்புதர் ஹalleluya அதிசயமான தேவன் அவர் அதிசய கர்த்தர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்ற நாமத்தை உடைய தேவன் அவர் ஹalleluya 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 எங்கள் தேவாதி தேவனே ஹalleluya ஹalleluya அக்கினியே ஹalleluya 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 வல்லமை மிக்க செயல்களை நம் வாழ்க்கையில் செய்தவரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்மை சிறுமையிலிருந்து நம்மை அழைத்தாரே ஹalleluya 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 அபிஷேக நாதனே அபிஷேகத்தால் குடும்பங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் அபிஷேகத்தால் இறங்கிக் கொண்டிருக்கிறீரே அபிஷேகத்தால் அளவில்லாமல் அபிஷேகத்தை பொழிந்து கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மாட்சிமையே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆதி ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் எங்கள் ரட்சகரே ரட்சிப்பின் தேவரே எங்களை மீட்பவரே ஹalleluya 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 நல்ல மீட்பரே ஹalleluya 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 அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் மீது அளவில்லாத ஊற்றிக் கொண்டிருக்கிறீரே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஜீவ ரத்தத்தால் எங்களை ஹalleluya எங்கள் நாட்டங்களை நீக்கி போடுகிறே ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம் ஹalleluya ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில் சுய ஆவியே துணிவு மகே ஆவி மழையால் அபிஷேகம் துய ஆவியே துணிவு மகே ஆவி மழையால் அபிஷேகம் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையில் கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் கிரியை செய்திடுமே கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் கிரியை செய்திடுமே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில் துய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையால் அபிஷேகம் துய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையால் அபிஷேகம்
ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுவே துணையாளனே துணை நின்றிடுவே ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுவே துணையாளனே துணை நின்றிடுவே தேவசாயலால் என்னை மாற்றிடுவே ஆசீர்வாத மழை பொழிந்திடுவே தேவசாயலால் என்னை மாற்றிடுவே ஆசீர்வாத மழை பொழிந்திடுவே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடு வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடு வேளையில் தூய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையா அபிஷேகிய தூய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையா அபிஷேகிய கலிகூர்ந்து மகிழ கத்தராவியே வல்லமையாய் இன்று கிரியை செய்திடுவே கலிகூர்ந்து மகிழ கத்தராவியே வல்லமையாய் இன்று கிரியை செய்திடுவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 18. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கத்தக்கதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவன் சமீபத்தில் இருக்கிற அவருடைய அயல் வீட்டுக்காரரும் தங்களிடத்தில் உள்ள ஆட்டுக்காக்களின் லக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டக்காரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாംசத்தை வேப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் துடைகளையும் அதற்குள்ள யாவையும் வேகமாய் நெருப்பில் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்னியால் சுட்டீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறையில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கிடைவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கு கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதன் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தம் நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்ல அப்பத்தை 7 நாளாலும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்தமாவே உங்கள் வீடுகளில் நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்தாப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த
சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். நாம் கடைசியாக பார்த்தோம், அந்த கடைசி அதிகாரத்தில் லாஸ்ட் நாள் நாம் பார்த்தோம் என்னவென்றால், அங்கே தேவன் தலைச்சன்களை சங்காரம் பண்ணுவதற்காக அங்கே தீர்மானம் பண்ணுகிறார். கடைசியாக அவருடைய வல்லமை கரம் அந்த எகிப்து தேசத்தில் காண்பிக்கும்படியாக அவர் அங்கே தீர்மானம் பண்ணுகிறார். இப்போது மோசையோடு சொல்கிறார், என்னுடைய கடைசி கரத்தின் வல்லமையை அங்கே கடைசியாக அந்த கரத்தின் வல்லமையை நான் அங்கே வெளிப்படுத்த போகிறேன் என்று தேவன் மோசையோடு ஆரோனோடு சொல்கிறார். அதன்படியாக தேவன் அவர்களுக்கு கட்டளை எழுதுகிறார். அந்த மாசத்தின் முதலாம் நாள், அந்த மாசத்தில் இது முதலாம் மாதம் என்று அவர்களுக்கு அந்த மாதத்தை குறித்து சொல்கிறார். இந்த முதலாம் மாதம், இந்த முதலாம் மாதத்தின் 14ஆம் தேதி அங்கே அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆட்டுக்குட்டி, ஆண் ஆட்டுக்குட்டி, அது வெள்ளாடாக இருக்கலாம், இல்லை செம்மறி ஆடாகவும் இருக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் அங்கே தெரிந்து கொண்டு அதை அடித்து அதில் உள்ள ரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களை அப்படின்னா வீட்டு வாசல்களில் பூச வேண்டும் என்று அவர் தேவன் அவர்களுக்கு கட்டளை இருக்கிறார். இது நேற்றுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தேன் பஸ்கா என்பதை குறித்து. அந்த பஸ்கா தான் இது. பஸ்கா என்றால் என்ன? பஸ்கா என்றால் அங்கே தேவன் அந்த எகிப்து ஜனங்களை மீட்கும்படியாக கடைசியாக ஒரு சங்காரத்தை பண்ணுகிறார். அதுதான் அந்த பஸ்காரம். அதற்காக அந்த சங்காரம் பண்ணுவதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு வீட்டில உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க சொல்கிறார். ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்து அதை அடித்து அதை அந்த வீட்டில் அதன் ரத்தத்தை அந்த வீட்டில் உள்ள நிலைக்கால் வாசல்களில் தடவி இது அடையாளமாக போட வேண்டும். தேவன் அந்த ராத்திரி என்ன செய்வார் என்றால், அந்த தேசம் முழுவதும் எகிப்து தேசம் முழுவதும் அவர் கடந்து செல்வார். ஒவ்வொரு எகிப்து தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள், தலைச்சன் என்றால் மூத்த பிள்ளைகள், அவர்கள் இறந்து போவார்கள், அடிக்கப்படுவார்கள். தேவன் அவர்களை சங்காரம் பண்ணுவார். அப்போது எந்த வீட்டில் ரத்தம் இல்லாமல் எந்த வீட்டில் ரத்தம் இருக்கிறதோ அடையாளமாக ஆற்றின் ரத்தம் அங்கே அடையாளமாக வீட்டு வாசலில் வைக்கப்படும். அப்ப எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே தேவன் எதுவும் செய்ய மாட்டார். அதற்காகத்தான் தேவன் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை அங்கே கொடுக்கிறார். ஆற்றின் ரத்தத்தை நீங்கள் வீட்டு வாசலில் தேய்த்து வைக்க வேண்டும் என்று. அவ்வாறாக அந்த நாள், அந்த சங்காரம் பண்ணுகிற நாளை தேவன் அங்கே நிலைநாட்டுகிறார். எப்படி? அந்த தேவர்களுக்கு, அந்த எகிப்து தேச தேவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுகிறார். எப்படி நிலைநாட்டுகிறார் என்றால், தேவனே கர்த்தர், கர்த்தரே தேவன் என்று அங்கே நீதியை நிலைநாட்டுகிறார். அந்த எகிப்து தேசத்தில் உள்ள தேவர்களுக்கு அந்த நாளை நினைவு கூறும்படியான நாள் தான் அந்த பஸ்கா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாகத்தான் தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்கிறார். நீங்கள் இந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 7 நாட்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஆட்டுக்குட்டியை வைத்து விட்டு கடைசி அந்த 7ஆவது நாள் அதை அடிக்க வேண்டும். அடிக்கிற அன்னைக்கு அவர்கள் அந்த வீட்டு வாசலில் ரத்தத்தை பூசுகிற அன்னைக்குதான் விடிய காலத்துக்குள்ள மீதி இருக்கிற இறைச்சிகளை எல்லாம் அவங்க சுட்டரித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தேவைக்கு அவங்க புசிக்க வேண்டும், மீதியெல்லாம் அவர்கள் சுட்டரித்து தள்ள வேண்டும். அந்த விடிய காலத்துக்குள் அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும். அப்படியாக எல்லா கட்டளைகளையும் தேவன் அவர்களுக்கு இப்ப கொடுக்கிறார். எப்படி எல்லாம் நீங்க செய்ய வேண்டும், அந்த பஸ்காவை அனுசரிப்பது எப்படி, அந்த பஸ்கான என்ன, எல்லாவற்றையும் அந்த பஸ்காவை நினைவு கூற அந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த தலைச்சன்களை எல்லாம் சங்காரம் பண்ணி எகிப்து மக்களை அந்த இஸ்ரவேல் மக்களை வெளியே மீட்டு வருகிற அந்த நாளை நினைவுகூர்தல் தான் பஸ்கா என்று சொல்லப்படுகிறது. அந்த நாள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு 7ஆம் நாள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதை அனுசரிக்க வேண்டும். எப்படி என்றால் ஆராதனை, தேவனுக்கு அதை நினைவு கூர்ந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று அதுதான் பஸ்கா என்று சொல்லப்படுகிறது. அது நம்ம புதிய பாடல பார்க்கும்போது நமக்காக பஸ்காவாக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டது யாரு? நம்முடைய இயேசு கிறிஸ்து தான். நமக்காக நம்மை மீட்கும்படியாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தின் சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் தான் பஸ்காவாகிய ஆடு, அந்த ஆடாக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அடுத்ததாக நாம் தன்னைத்தானே சோதித்த வித ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்த அனுபவமாக காலையில முதல் நேரம் வரை நான் நம்மை எப்படி நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நடந்து கொண்டோம். காலையில் தேவனுக்கு நாம் எழும்பினது தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா? தேவனை நாம் துதித்தோமா? தேவனுடைய எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா?
நாம் தேவனுக்கு நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா எல்லாவற்றிலும் நாம் ஒரு எல்லாவற்றிலும் நாம் தன்னைத்தானே சோதித்து அறிய கடவுளாக நாம் எங்கே குறைபாடு உள்ளவர்களாக இருந்தோமோ அங்கே நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். ஹalleluya ஸ்தோத்திரம். தேவனோடு நாம் ஒப்புரவாகிக் கொள்வோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தமாகும்படியாக நாம் இன்னும் தேவனுக்கு சேரும்படியாக ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த நாள் மகிமையுடைய நாளாக இருக்கட்டும் நமக்கு. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் அப்போதும் சிலுவை தியானத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குடும்பத்தின் சீர்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் சிலுவை பாதத்தில் வைப்போமாக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தேவனுடைய சிலுவை பாதத்தில் வையுங்கள். ஹalleluya ஆண்டவரே. இந்த நேரம் ஆண்டவரே உம்முடைய ஜீவ ரத்தம் ஆண்டவரே வியாதியின் பகுதிகள் எல்லாம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதியான பகுதிகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதாக. உமது ஜீவ ரத்தத்தால் சுகம் அடைவதாக. ஹalleluya ஹalleluya. உமது மகத்துவம் வல்லமையில் இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் இறங்கட்டும் உமது ஜீவ ரத்தம். பரிசுத்தத்தின் பரிசுத்தமாகட்டும் குடும்பம் ஆண்டவரே. நீர் இடிந்து போன குடும்பங்களை ஆண்டவரே திருப்பி எடுத்து கட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது மகத்துவம் வல்லமையை மகிமையை வெளிப்படட்டும் உமது ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆண்டவரே சீர்படுத்தப்படுவதாக. ஹalleluya ஆண்டவரே. குடும்பங்கள் அன்பின் குடும்பமாக உம்முடைய அன்பில் தரிக்கிற குடும்பங்களாக மாற்றுவீராக ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் என்னென்ன தேவைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவனோடு எடுத்து சொல்லுங்கள். தேவன் எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்போது ஏவெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மகத்துவம் வெளிப்படட்டும் குடும்பங்களில் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய நாம குடும்பங்களில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. மகிமைப்படட்டும். நீர் குடும்பங்களில் மகிமை படுவீராக. ஆண்டவரே உங்கள் கரங்களில் ஒவ்வொருவரை ஏந்தி கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இப்போது எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே நல்லபடியாக எக்ஸாம் எழுத உதவி பண்ணுங்க. உமது வல்லமை கரம் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. பிள்ளைகள் ஞானத்தாலும் ஆண்டவரே புத்தியிலும் ஆண்டவரே அவர்களை நிரப்பி நல்லபடியாக எக்ஸாம் எழுத உதவி பண்ணுவீராக. கடன் பிரச்சனையில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி அவர்களுக்கு உதவி செய்வீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்த சமாதானத்தோடு குடும்பங்களை நடத்துவீராக. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் மாயை நிலையில் சிக்கி தவிக்காதவர் வேலி எடுத்தவர்களை ஒவ்வொரு நாளும் உமது ஆண்டவரே உமது நித்திய ஜீவ பாதையில் அவர்களை வழி நடத்துவீராக. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவரே கணவன்மார்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய நீதியின் ரத்தம் தரிக்கிறவர்களாக அவர்களை மாற்றுவீராக. அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அவர்களை மீட்டுக் கொள்வீராக. உங்களுடைய ரட்சிப்பை வஸ்திரம் தரிக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். வெளி தேசங்களில் ஆண்டவரே பணி நிமித்தம் படிப்பு நிமித்தம் எல்லாம் வெளி தேசங்களில் இருக்கிறவர்களே எல்லாம் உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது கிருபையால் வழி நடத்துவீராக. இன்னும் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற வேலை வாய்ப்புகளை நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுவீராக. வேண்டும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாத்துக்கும் பதிலை கட்டளையிடும். அதுபோல திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணம் அவர்களுக்கு ஏற்றவர்களை ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. வேண்டும் ஆண்டவரே நீரே பொறுப்படுத்தும் நடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துகளும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே ஆமென். நாம யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல வாழ்களை மறவாதே. ஆமென்.